ஓகே, நாங்கள் எபேசியர் 6:10-18 மட்டும் நாங்கள் இருந்த வண்ணமாக எல்லாரும் அதை வாசிப்போமா? Éphésiens 6, versets 10 à 18, nous allons tous prendre ce passage et le lire. எபேசியர் 6 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? நான் தான் இருக்கல. ஓகே, ஓகே வாசிப்போம். நாங்கள் எல்லாரும் சத்தமாக நாங்கள் உணர்ந்து வாசிப்போம். 10-18 மட்டும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் பிராணிகளோடு எதிர்த்து நிற்க பிராணி உள்ளவராக இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஊரக்கங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார யோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் நீங்கள் நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் இருக்கும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். என்னும் கற்றையுங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மாற்றத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சங்களில் கால்களிலே கொடுத்தவர்களாயும் உள்ளாங்களையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசத்தின் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமாம். ஓகே, நாங்கள் விபரமாக பட்டிருக்க போகிறேன்னு சொன்னது போல் சர்வாயுத வர்க்கம் மிக முக்கியம். ஆனால் அதுக்கு வருகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். Je vous ai dit, nous allons regarder en détail chacun de ces versets parce que avoir les armes de Dieu, c'est très important de s'en revêtir. இந்த சத்தம் கேட்கும், பயப்படாது. ஓகே, சரி. அப்போ நாங்கள் இந்த படத்தை நான் விரிச்சு பேச விரும்புகிறேன். Donc je veux d'une façon détaillée donc rester sur chacun des versets donc qui sont indiqués que nous venons de lire. சில வேளை ஓவர்லேப் பண்ணுன்னா சொன்னதையே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும் சில காரியங்கள். Parfois il est peut-être possible que vous pensiez que je me répète. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை திரும்ப செய்வேன். Mais j'explique cela en profondeur parce que j'ai besoin et je souhaite que vous ayez une bonne connaissance de ce que nous lisons. இந்த பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்பாக அந்த பிசாசு யார், எப்படி வந்தால் அதை என்னென்ன மாதிரி தந்திரங்களை செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். Avant de tenir ferme contre les ruses du diable, nous devons comprendre qui est le diable et quelle sorte de ruse il emploie pour essayer de nous atteindre. சரி, 90 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். Psaume 90, verset 2. Avant que les montagnes fussent nées et que tu eusses créé la terre et le monde, d'éternité en éternité, tu es Dieu. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த வசனம் சொல்றது இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் இருக்கல. Ces paroles disent donc que le monde n'a pas été créé, il n'est pas resté en un seul jour. அதுக்கு முன்பாக பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த இருந்தாங்க. Et que avant même que la création de ce monde soit faite, le Père, le Fils et le Saint-Esprit étaient déjà présents. ஓகே, இப்போ ஆதியாகமம் 1 Genèse 1 verset 1. அது எடுக்கட்டவங்க எல்லாரும் தெரியும். ஆதியிலே Au commencement, Dieu créa les cieux வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆகவே ஒரு காலத்துல என்ன இருக்கல. Donc qu'est-ce qu'il n'y avait pas en un certain temps? இந்த வானமும் பூமியும் பரலோகம், இந்த வானம் பூமி ஒன்றுமே இருக்கல. ஆனால் ஒரு நேரத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். On voit qu'à un certain temps, il n'existait pas donc ces cieux et la terre, et c'est à un moment précis que Dieu a décidé de les créer. கொலோசியர் 1:16 வாசிப்போமா? Colossiens 1, verset 16. Car en lui ont été créées toutes les choses qui sont dans les cieux et sur la terre, les visibles et les invisibles, trône, dignité, domination, autorité, tout a été créé par lui et pour lui. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான. ஓகே,
காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமாகிய. Les visibles et les choses invisibles. காணப்படுகிறனா நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாம். Les choses visibles, c'est tout ce que nous pouvons voir avec nos yeux. காணப்படாதவர்கள் சொன்னால் தேவதூதர்களாக இருக்கலாம். Les invisibles, ça peut être considéré comme les anges de Dieu. பிரதான தேவதூதனாக இருக்கலாம். Ou encore les anges supérieurs. கேருபீன்களாக இருக்கலாம். Ça peut être les chérubins. சேராபீன்கள். Ou encore les séraphins. 4 மூப்பர்கள். Ou alors les 4 vieillards. 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள். Les 4 êtres vivants, pardon, les 24 vieillards. நான் சொன்னேன் 24 மூப்பர்கள். சில ஆட்கள் சொல்றாங்க இந்த பூமியில் இருக்க மூப்பர்களை பிரதிபடுத்துறேன்னு நான் அப்படி நினைக்கல. Certaines personnes disent que ce sont des diacres qui sont ici, qui font devenir les vieillards. On parle dans l'Apocalypse, mais ce n'est pas ça. வெளிப்படுத்த சுவிசேஷம் 4, 5, 7 நீங்க வாசிச்சால் அது தெரியும். அந்த மூப்பர் வந்து அது பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் தான் சொல்றது. Apocalypse chapitre 4 versets 5 à 7, ces vieillards, ce sont des vieillards qui viennent donc du paradis, du royaume des cieux. இதுல பிசாசு அடங்கும். Alors on ne parle pas du diable. அசுத்த ஆவிகள், பேய்கள் அடங்கும். Ou alors le démoniaque, les esprits impurs. இது நாங்க காணப்படாதவைகள். Toutes ces choses également font partie des choses invisibles qu'on ne voit pas. காணப்படுகிறவர்கள் நாங்க பார்க்கிறது போல இந்த உலகத்தில் இருக்க சகலமும் பார்க்கிறது எல்லாம் அவராலே தான் உண்டாகுது. Les choses visibles, ce sont toutes les choses qu'aujourd'hui vous et moi nous pouvons voir dans ce monde. ஓகே, சிலதுல நான் சொல்லிக்கொண்டு போறேன், எடுக்க தேவையில்ல, போன முறை எடுத்து வாசிச்சனால. Il y a des choses que je vais vous dire, nous n'allons pas regarder ces versets parce que je vous ai déjà dit auparavant. ஆகவே 38 எடுக்காம யோபு 38ல நாங்க 4:7 வாசிச்சோம். இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது தேவதூதர்கள் எல்லாம் கெம்பீரித்து பாடினார்கள். Dans Job 38, nous avons lu déjà certains versets que lorsque Dieu a créé le monde, les anges ont chanté et ils étaient pleins de joie. ஆகவே தான் நான் சொன்னேன், இந்த உலகம் தோன்றும் முன்பே காணப்படாதவர்களாகிய இந்த தேவதூதர்கள், கேருபீன், சேருபீன்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு விட்டது. Donc la création de ce monde, les chérubins, les anges, les séraphins, toutes ces personnes-là ont déjà été créées par Dieu. முன்பாக தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார், பூமியை. Et après avoir créé donc tous ces anges, tous ces chérubins, Dieu a créé les cieux et la terre. அதுல ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஆண்டுகளை சொன்னார். Il a également créé Adam et Ève et a dit donc de prendre possession de la création. ஆதாம் ஏவாளை தேவ சாயலாகவே அல்லது தேவகுமாரனுக்கு ஒப்பாகவே சிருஷ்டித்தார். Dieu a créé Adam et Ève à l'image de Dieu. 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கிறது. Dans le chapitre 3, on voit que Ève fut tentée par le serpent. ஆகவே இந்த உலகம் உருவாக்குறதுக்கும் தேவத்தை உருவாக்கு இடையில ஏதோ இடையில தான் இந்த பிசாசு விழுந்து போனான். Et on voit que c'est donc avant que une fois que les cieux et la terre ont été créés, et donc au moment de la tentation, entre les deux, on voit que le diable donc est tombé. 1 தீமோத்தேயு எடுக்காம சொன்னால நான் போய் கொண்டு போறேன். 1 தீமோத்தேயு 3:6 சொல்லுது, அவன் பிசாசு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற புதிய பாட்டுல அவன் மேட்டிமையினாலே விழுந்து போனான்னு சொல்லி. Dans 1 Timothée 3:6, le verset dit clairement qu'il était enflé d'orgueil concernant le diable. நான் போன பார்த்தோம் ஏசாயா 14ல, மற்றது எசேக்கியேல் 28லே, ஏசாயா 14லே பாபிலோன் ராஜாவை குறித்து பேசப்படுகிறது. Dans Ésaïe 14, on parle du roi de Babylone. ஆனால் அந்த வர்ணனையை பார்த்தால் அது ராஜாவை விட வேறோ ஒரு ஆளை வர்ணிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. Et quand on lit tout ce passage, on voit que au-delà du roi de Babylone, il s'agit également d'une autre histoire. எசேக்கியேல் 28ல தீரு ராஜாவை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Dans Ézéchiel chapitre 28, on parle du roi de Tyr. ஆனால் பின்னுக்கு பார்த்தா கேரூப் அப்படின்னு சொல்லி போகும்போது அது தீரு ராஜா அல்ல, அதுக்கு பின்பாக வேறு ஒரு ஆளை குறித்து பேசுகிறத பார்க்க முடிகிறது. Et on a également lu et compris dans ces versets, dans ce passage également, qu'il s'agit également d'autre chose. எசேக்கியேல் 14 சில வேத வல்லுநர்கள் பிசாசு அந்த காரியத்துக்கு ஒப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. Ézéchiel 14, donc certains historiens théologiens de la Bible disent qu'on ne peut pas comparer ce passage et dire qu'il s'agit du diable. ஆனால் அதிகமான வேத வல்லுநர்கள் இல்ல அது பிசாசுக்கு தான் குறிக்குதுங்கறத ஒத்துக்கொள்றாங்க. Mais il y a quand même une partie importante, une majorité de personnes qui expliquent sur la Bible qui disent que ça concerne le diable. உதாரணத்துக்கு பேங்க் கூர்டன் போன்ற தியாலஜி புத்தகம் எழுதினவங்க கூட இல்ல அது அதுக்கு தான் ஒப்பிட்டு பார்க்க முடியுங்கிறத ஒத்துக்கொள்றாங்க. Il y a certains écrivains qui disent que ce passage est considéré et on parle du diable. ஆனா பொதுவா 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது அந்த கேரூப் அது பிசாசுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க. Mais dans le chapitre 28 d'Ézéchiel, on parle d'un chérubin et ils acceptent tous que cet ange-là, il s'agit du diable, l'ange déchu. 1 தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மேட்டிமையாக விழுந்து போனான்னு. Dans 1 Timothée, il dit clairement qu'il a été enflé d'orgueil, cet ange, et donc il est tombé.
எசாயா 14:28 நீங்க பார்க்க முடியும். நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு சமமாவேன், நான்ங்கிற வார்த்தை அவன் பயன்படுத்துறதை பார்க்க முடியும். Dans Ésaïe 14:28, vous pouvez lire et regarder qu'il dit à chaque fois je suis l'ange, je suis donc le chérubin, et à chaque fois il y a donc les paroles qui indiquent donc son ego. அப்புறம் நாங்க பார்த்தோம் வெளிப்படுத்த சுவிசேஷம் 12:3-4 படி மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்கள் இவனோடு சேர்ந்து விழுந்துட்டாங்க. Dans Apocalypse 12, versets 3 et 4, on voit que dans un tiers des anges, il y a un tiers donc qui est tombé avec lui. இன்றைக்கு சபையில் இருக்க அநேகருக்கு பிசாசுக்கு வல்லமை தெரியாதனால தான் இவ்வளவு பிரச்சனைக்குள்ள நாங்க மாட்டிக் கொண்டிருக்கிறோம். Aujourd'hui, beaucoup d'entre nous qui sommes dans l'église, nous échouons, nous tombons, nous sommes dans la tentation, nous ne savons pas exactement quelles sont les ruses du diable. பிரதான தூதனாகிய மீகாவேல் கூட பிசாசுக்கு எதிர்த்து பேச அவன் துணியவில்லை. அவன் சொன்னான் தேவன் அவனை கடிந்து கொள்வாராக. Michael, qui fut un ange donc supérieur, qui a une place importante, lui-même a dit au diable, je ne vais pas aller à ton rencontre et te juger, que Dieu t'apporte le jugement qui t'est dû. பொதுவா வேதவர்கள் சொல்றாங்க அப்படி அவன் சொன்னான் இந்த மிகாவேலுக்கு மேலாகத்தான் இவன் இருந்திருக்கிறான். Les théologiens disent pourquoi est-ce que l'ange Michael a prononcé une telle parole? Parce que cet ange déchu était lui-même supérieur par rapport à l'ange Michael. ஒரு சில வேதவர்கள் சொல்றாங்க படைக்கப்பட்ட அந்த ஆவி உலகத்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்தவாய் இருந்தவன் இந்த லூசிபர் தான், இந்த பிசாசு தான் அல்லது டெவில் நம்ம சொல்றோம். Il y a beaucoup de chercheurs, beaucoup de théologiens qui disent que la place de cet ange déchu qui est devenu Lucifer fut une place, il a un esprit particulier, il était beaucoup plus élevé que les autres archanges. OK, அது அப்படி இருக்கட்டும். Nous allons mettre cela de côté. நான் இன்னைக்கு இன்னும் ஒரு காரியம் அதே தான் இன்னொரு விதத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். Nous allons aujourd'hui revoir ces paroles sous un autre axe. ஓகே, ஏன்னா இது பல விதமான பேசலாம். இது உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். Je pense que nous devons regarder cela d'une différente approche pour que cela vous apporte une croissance spirituelle. நான் என்ன சொன்னாலும் நான் சொல்றதை கவனிங்க. நான் இந்த பிசாசை எதிர்த்து எப்படி நிக்கிறது தான் பேச வரேன். Peu importe ce que je vous donne comme détail, le plus important, le fil principal, c'est comment tenir ferme contre les ruses du diable. இதை கொஞ்சம் விளங்கி பேசணும், ஏன்னா அநேகருக்கு விளக்கமே இல்லை. Et il faut que je vous donne davantage d'explications parce que beaucoup d'entre vous ne connaissez pas. ஒரு சிலருக்கு பிசாசுகள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கொஞ்சம் தெரியும், பிசாசை பற்றி ஒன்றும் தெரியாது. Nous sommes beaucoup à connaître que ce qu'est le Père, le Fils, le Saint-Esprit, mais concernant le diable, nous ne savons pas qui il est, ce qu'il fait. நடைமுறை வாழ்க்கையில் நீங்க வாழ்றத பார்த்தா ஒரு பிசாசை இல்லாத நீங்க என்ன சொல்றது பேச்சின்படி பிசாசு இருக்கு. உங்களோட நடைமுறை வாழ்க்கையை பார்த்தா பிசாசோட இல்லாத மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Aujourd'hui, dans notre connaissance, peut-être nous savons que le diable existe, mais d'après notre pratique quotidienne, on a l'impression que nous ne savons pas quelles sont les ruses du diable, nous ne savons pas comment agir. தேவனுடைய பிரதான எதிராளின்னு சொன்னால் இந்த பிசாசு தான். L'ennemi principal donc de Dieu, c'est qui? C'est le diable. இந்த உலகம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பிசாசு தான். மாம்சமும் இல்லை, உலகமும் இல்லை, அதையெல்லாம் பயன்படுத்துறது இந்த பிசாசு தான். Pourquoi aujourd'hui le monde est dans un tel état? Ce n'est pas la chair, ce n'est pas le monde qui sont les motifs, c'est l'action du diable. ஓகே, இப்போ பிசாசு எவ்வளவு வல்லமை உள்ளவன், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் அவன் மேல் இருக்கிறதுங்கிறதை நான் பார்க்க போறோம். Nous allons voir quelles sont aujourd'hui donc les ruses, la puissance du diable, et nous allons voir également quelle est l'autorité qui nous a été donnée. நம்ம படிப்படியாக போவோம். ஓகே, சரி, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துக்கு சொல்லுங்க. Genèse chapitre 1, 4வது வசனத்தை வாசிங்க. verset 4. Dieu vit que la lumière était bonne, et Dieu sépara la lumière d'avec les ténèbres. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 10. Verset 10. Dieu appela le sec terre, et il appela l'amas des eaux mer. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 12. Verset 12. Et cela fut ainsi. La terre produisit de la verdure, de l'herbe portant de la semence selon son espèce, et des arbres donnant du fruit, et ayant en eux leur semence selon leur espèce. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 31. Verset 31. Dieu vit tout ce qu'il avait fait, et voici, cela était très bon. Ainsi, il y eut un soir, et il y eut un matin. Ce fut le 6e jour. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று. கவனிங்க,
இப்ப இந்த உலகத்தை தேவன் படைக்கும் போது எல்லாம் நல்லதுன்னு சொல்லி கடைசியா சொன்னார், எல்லாம் படைச்சு முடிச்ச பிறகு இது மிகவும் நல்லா இருக்கிறது. On voit que Dieu a créé chaque chose, il a dit cela est bon, et on voit qu'une fois qu'il a terminé sa création, il a dit cela était très bon. யோசிப்பாரு, கவனிங்க, யோசிப்பாரு, கொஞ்சம் யோசிப்பாரு. சொல்லி இன்னைக்கு நாங்கள் இந்த பிசாசை குறித்து உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொண்டு வரதான் நான் பார்க்குறேன். Nous allons réfléchir sur ces versets afin également d'avoir un cœur et comprendre qui est la personne du diable. தேவன் தன்னுடைய சொந்த கைப்பட உருவாக்கின இந்த உலகத்தை, Dieu a créé donc les cieux et la terre, ce monde entier avec ses mains. மிகவும் நல்ல உலகத்தை, Et c'est un monde qui est très agréable. இப்ப இன்னைக்கு பாருங்க இப்படி இந்த உலகம் இருக்குது. Et regardez aujourd'hui comment est ce monde. எப்படியா யோசிச்சு பாருங்க. Réfléchissez à la différence entre le temps où Dieu a créé le monde et aujourd'hui comment il est. இப்ப இந்த உலகம் இருக்கிற நிலைமைக்கு காரணம் யாரு? Quels sont les motifs pour lesquels aujourd'hui le monde est arrivé dans un tel état? மாம்சம் அல்ல, உலகம் அல்ல, பிசாசு. Ce n'est pas la chair, ce n'est pas à cause du monde lui-même, mais c'est à cause du diable. தேவனுடைய கையிலே உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம், Donc Adam a été créé par les mains de Dieu. தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம், Adam a été créé à l'image de Dieu. அப்படிப்பட்ட ஆதாமையே வஞ்சிக்கிற அளவுக்கு பிசாசு எவ்வளவு ஞானமான இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. Et regardez à quel point donc il a utilisé donc sa sagesse pour pouvoir tenter Adam qui a été créé par les mains de Dieu. பிசாசு சும்மா சாதாரண எடை போடாத. Il ne faut pas prendre à la légère la personnalité du diable. இயேசுநாதர் தேவகுமாரன் அறிந்திருந்தும், Il savait que Dieu est le Fils de அவர் Dieu. இந்த மாம்சத்திலே வந்தபோது, Sachant que Jésus donc est venu donc en chair. அவரையே அவன் சோதனைக்கு உட்படுத்த துணிந்தான். Quand Jésus était arrivé en tant qu'homme, le diable a également tenté Jésus. அப்ப நானும் நீயுமா? Alors à quel point est-ce qu'il ne fera pas ainsi? ஆனா இன்னும் நான் சிலுவை வெற்றிக்கு வரல. Nous ne sommes pas encore parvenus à la victoire sur la croix. சிலுவை வெற்றிக்கு பிறகு இந்த பிசாசு எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. Parce qu'une fois qu'on est sommes arrivés à la victoire de la croix, le diable ne pourra plus nous toucher. ஓகே, நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்த்தா, Regardons donc dans l'Ancien Testament. 4 இடத்துல தான் பிசாசை பற்றி எழுதப்பட்டிருக்கு. Dans 4 endroits seulement, il est indiqué concernant le diable. பேய்களை பற்றி ஒரு சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Concernant les démons, il est écrit dans d'autres endroits. பழைய ஏற்பாட்டிலே அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த பிசாசை பற்றி, அதாவது லூசிபரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Dans Genèse 3, il a indiqué donc le diable, c'est-à-dire Lucifer. ஒருக்கா தாவீதை அவன் சோதிக்கிறான், அதாவது ராணுவத்தை எண்ணத்துக்கு அவன் ஏவுறான் பிசாசு. Une fois, Satan donc essaye donc de donner la ruse également auprès de David parce qu'il lui dit, il le tente afin qu'il compte le nombre de personnes dans l'armée. அதுக்கு பிறகு யோபு புத்தகத்திலே அவன் தேவபுத்திரர் மத்தியில் அவன் வர்றதை நம்ம பார்க்கிறோம். On voit également que dans l'histoire du livre de Job, on voit que le diable intervient. சகரியா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் அவரை பார்க்கலாம். Et dans Zacharie 3 également, on voit que le diable intervient. இந்த 4 இடத்துல தவிர நான் நினைக்கல அங்க பிசாசுங்கிற, அதாவது சாத்தான்ங்கிற வசனம் வரல. Le pasteur ne pense pas que, mis à part ces 4 endroits dans l'Ancien Testament, on indique le mot du diable. ஆனா யாரு தாவீது ராஜா சவுலுக்கு அது பிசாசல்ல, பேய் வரும்போது துரத்துறான். Par contre, on voit que quand il y a une course entre David et Saul, on voit que à ce moment-là, c'est un démon. ஆனா துரத்துறான், திருப்பி அது வந்துடுது. Et on voit que ce démon, donc il essaye de l'évacuer de lui, mais il revient. ஏன்னா இன்னும் சிலுவையிலே தேவன் பிசாசை வெற்றி சிறக்கல. Parce qu'au fait, Jésus n'a pas encore pris la victoire sur la croix. பழைய ஏற்பாட்டிலே பிசாசை துரத்துறத பத்தி பார்க்க மாட்டீங்க. Dans l'Ancien Testament, on ne peut pas voir que quelqu'un essaye de chasser le diable. அது போனாலும் திருப்பி வந்துடும். Parce que même si vous essayez de le chasser, il reviendra. புதிய ஏற்பாட்டில தான் நம்ம பார்க்கிறோம், இயேசுநாதர் வந்த உடனே அவர் எப்படி பிசாசுல துரத்துறான்னு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். Mais c'est dans le Nouveau Testament qu'on peut voir que le démon, le diable peut être chassé et que Dieu nous en a donné l'autorité. ஏன்னா பழைய ஏற்பாட்டு அந்த வல்லம் இருக்கல. Parce que dans l'Ancien Testament, il n'avait pas cette puissance de chasser le diable. ஏன்னா பிசாசு தலையை இன்னும் தேவன் நசிக்கல. Parce qu'à ce moment-là, Dieu n'a pas encore écrasé la tête du diable. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். On va mettre ça de côté. இப்ப நான் சொன்னது போல இந்த உலகத்தை, நல்ல உலகத்தை பிசாசு கெடுத்து போறான். C'est un monde qui a été créé et que Dieu a trouvé qu'il était bon. Et on voit que le diable a enlevé cet état du monde. இயேசுநாதர் கண்ணீர் விட்டார்னு அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான்ல. Dans Jean 11, il est indiqué que lorsque Lazare meurt, que Dieu a donc fait couler ses larmes. பலவிதமா அதுக்கு வியாக்கியானம் பண்றாங்க. Il y a beaucoup d'explications différentes pour ce verset. நான் நினைக்கிறேன் அது இந்த நல்ல தேவன் படைத்த இந்த நல்ல உலகத்திலே இந்த மரணத்தை எப்படி பிசாசு கொண்டு வந்தா நினைச்சுதான் அவர் அதுதான். Et
Et moi je pense, dit le pasteur, que c'est du fait que Dieu a si bien créé le monde, comment est-ce que le diable est intervenu en amenant la mort, en pensant à cela, peut-être que Dieu pleura, Jésus pleura. இப்போ இந்த உலகத்தில் பாவமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கிறது, ஆறுதல் இல்லாத வருத்தமாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பிசாசு இந்த உலகத்திலே கொண்டு வரும். On voit que le diable intervient de différentes manières dans ce monde, à travers donc les pleurs, à travers la dépression, à travers la maladie, ou encore des séparations, beaucoup d'autres choses. Il fait intervenir dans la vie de l'homme. இந்த உலகத்தை மீண்டும் அந்த உலகத்தை விட, அதாவது நல்லதுன்னு சொன்னப்பட்ட உலகத்தை விட திறமாக கொண்டு வர போறார் ஆண்டவர். Et par contre, ce monde a été créé, Dieu a trouvé que ce monde est bon, mais par rapport à l'état premier de ce monde, Dieu va ramener un autre état où il dira que le monde est meilleur. இந்த பிசாசின் கையிலே இந்த ஆதாம் இந்த உலகத்தை வித்துட்டான். Parce qu'on voit qu'au moment où il a fait le péché, Adam a vendu l'état de ce monde auprès du diable. ஆகவே அவன் தான் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான். Parce qu'aujourd'hui, donc, c'est le diable qui a l'autorité dans ce monde. ஒன்றரை வசனத்தை வாசிப்போம். Nous allons voir à travers quelques versets. நல்லா கவனிங்க, ஒன்றை நீங்க யோசிங்க விட்ட போய் Il va falloir vous réfléchir à quelque chose. உருவாக்கின உலகத்தை, நல்லதென்று கண்ட உலகத்தை, மிகவும் நல்லதென்று கண்ட உலகத்தை, தேவசாயலுக்கு ஒப்பாய் உருவாக்கப்பட்ட ஆதாமையும் அவன் விழுத்திட்டான். Le Dieu a créé les cieux et la terre, le monde entier, et il a dit cela fut très bon. Dieu a créé donc Adam, et on voit que Adam a été tenté et qu'il est tombé dans le péché à cause du diable. அவன் எவ்வளவு கெட்டிக்காரன், எவ்வளவு பலசாலின்னு யோசிச்சு பாருங்க. Regardez à quel point il a utilisé sa ruse et à quel point donc il a utilisé sa force pour faire ses actions. சர்வ வல்லமையுள்ள தேவன் உருவாக்கின உலகத்தை இன்றைக்கு கண்ணீர், கவலை, டிப்ரெஷன், வாழ்க்கை வெறுக்க போன நிலைமை, மரணம், இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள தள்ளினது ஒரே ஒரு பிசாசு தான். Un monde qui a été créé par la toute puissance de Dieu, lui par sa ruse, il a pu donc amener dans ce monde donc les pleurs, le chagrin, la souffrance, la maladie, la mort. Donc tout cela est intervenu par une seule personne qui est donc le diable. தேவனுடைய கரத்திலே பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்ட ஆதாமை அவர் வஞ்சிக்க முடியும் தான் நான் எந்த மூளைக்கு நான் நீ. Par les mains saintes de notre Seigneur, donc a été créé donc l'homme Adam, et aujourd'hui même cet homme, il a été tenté par le diable. À quel point il est possible au diable de nous tenter, vous et moi. ஆகவே தான் தேவகுமார் வந்தார் அவருடைய கிரியை அழிக்கிறதுக்கு. அழிக்கலன்னு சொன்னா யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. C'est pourquoi le Fils de Dieu donc est arrivé donc sur terre, Jésus, afin d'enlever donc cette malédiction et que nous puissions obtenir, vous et moi, le salut. சிலுவையிலே இயேசு வெற்றி சிறக்க மட்டும் இந்த உலகம் அவன் கையில தான் இருக்கு. Jusqu'à que Jésus ait obtenu la victoire sur la croix, ce monde était entre les mains du diable. இப்பயும் அவன் கையில இருக்குன்னா ஒரு வகையில உண்மை. Aujourd'hui, il est entre les mains du diable, c'est à moitié vrai. இப்ப ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அவன் அதிபதியா இருக்கிறான். Et pour les personnes qui ne sont pas encore sauvées, le diable est encore leur maître. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அவன் இப்ப அதிபதி இல்ல. Et pour ceux qui sont sauvés, le diable n'est pas leur maître. நாங்க இன்றைக்கு உலகத்திலிருந்து பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கோம். Parce qu'aujourd'hui nous avons été séparés du monde. இருளின் ஆதிக்கத்திலிருந்து புடிங்கி எடுத்து அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். Nous avons été séparés du monde des ténèbres afin d'être acceptés dans le royaume du Fils de Dieu. இன்றைக்கு அவன் எனக்கு அதிபதியா இருந்தா இல்ல. Donc aujourd'hui le diable n'est pas mon maître. உலகத்துக்கு இன்னும் அவன் அதிபதியா இருந்தா இப்போதைக்கு அவன் அக்கடி கடல்ல போடு மட்டும் அவன் இந்த உலகத்துக்கு அவன் இன்னும் அதிபதியா தான் இருக்கிறான். Il y a encore le monde des personnes qui vivent dans ce monde et qui ne connaissent pas Dieu jusqu'à qu'arrive le temps où il sera jeté dans la géhenne de feu. நாங்க இன்னைக்கு வெற்றி சிறந்துட்டோம் கிறிஸ்துவுக்குள்ளே. Mais aujourd'hui nous avons obtenu la victoire en Jésus-Christ. ஆனா சர்வார்த்தத்தை தரிக்காமல் தேவ வல்லமையில நிரம்பாமல் இருந்தால் நீ இன்னைக்கு அவனுக்கு முற்றுமுழுக்க அவனை ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் ஒரு வகையில் அவனை ஆளுகை செய்ய முடியும். Mais si aujourd'hui je ne réveille pas les armes spirituelles et je ne suis pas couvert par la puissance de Dieu, alors j'aurai des atteintes utilisées par les ruses du diable. Donc je dois faire attention. போற வழியை நான் காண்பிக்கிறேன். Je vais vous montrer cela au fil donc des explications. 1 யோவான் 5:18 கொஞ்சம் வசனம் வாசிக்க போறோம் மறந்துடானே. 1 யோவான் 5:18 வாசிங்க. 1 Jean chapitre 5 verset 18. Nous savons que quiconque est né de Dieu ne pêche point, mais celui qui est né de Dieu se garde lui-même et le malin ne le touche pas. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்.
sorry 19 வாசிங்க. Verset 19. Nous savons que nous sommes de Dieu et que le monde entier est sous la puissance du malin. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். கவனிங்க, இந்த வசனம் நல்லா கவனிங்க. Écoutez bien, regardez ce verset attentivement. பிறகு நான் கூட விளங்கப்படுத்துறேன், நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். Je vous explique un petit peu maintenant. நீங்க, நான் திரும்ப சொல்றேன், சத்தியத்தை அறியாவிட்டால் நீங்க விடுதலையா வாழ மாட்டீங்க. Si vous ne connaissez pas la vérité, vous ne serez pas affranchis. இப்ப எடுக்காதீங்க. 2 Corinthians 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் தேவன் யாரு? பிசாசு. Le prince de ce monde, c'est le diable, ce que dit le verset 2 Corinthiens 4:4. இன்றைக்கு நாங்க அநேக ரட்சிக்கப்பட்டவங்க அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். Et aujourd'hui, même les personnes qui sont sauvées, nous croyons cette parole. சிலுவையிலே நல்லா கவனிங்க, நான் விளங்கப்படுத்த இதை விளங்கப்படுத்தி போறேன். சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்து மட்டும் Jusqu'à que Jésus donc verse son sang sur la croix, இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள தான் இருந்தது. tout ce monde était sous l'autorité et la puissance du diable. இன்றைக்கும் இந்த அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அந்த வசனம் பொருந்தும் அவங்களுக்கு. Et encore aujourd'hui, les personnes qui ne sont pas sauvées, ce verset les concerne. எனக்கு உனக்கும் பொருந்தாது. Ce verset ne concerne pas vous et moi. ஏன்னா நாங்க இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். Parce que nous avons été séparés de ce monde. இருளிலிருந்து பிடுங்கி எடுத்து அன்பிற்குமான ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். Séparés du ténèbre, du monde des ténèbres, et nous avons été acceptés dans le royaume du Fils de அவனுக்கு Dieu. எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. Il n'y a aucun rapport entre le diable et nous. அவன் எங்களை தொட முடியாது. Il ne pourra pas nous toucher, dit le verset. நாங்களா சில அதிகாரங்களை கொடுத்தா தொட்டு எதாவது செய்வான் ஒழிய எங்களை முழுமையுமா திரும்ப அவன் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. Si nous-mêmes nous laissons quelque part donc, des échéances pour qu'il puisse nous toucher sous son autorité, alors il nous atteindra. அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. Et donc c'est à nous de bien இதை அப்படியே comprendre. வச்சிருங்க, நான் பிறகு அதுக்கு வரேன். Et ensuite je vous expliquerai davantage que veut dire ce verset. இன்றைக்கு அநேகர் பிசாசுக்கு பயப்படுறாங்க. Aujourd'hui il y a beaucoup d'entre nous, nous avons peur du diable. வல்லமை உள்ளவன் தான். C'est vrai qu'il a une certaine இல்ல puissance. நல்ல உலகத்தையே கெடுத்தவன் தான். Mais il faut savoir que c'est quelqu'un qui a enlevé ce qui était bon dans ce monde. பிரதான மிகாவேலை விட அவன் பயங்கரமான வல்லமை உடையவன் தான். Par rapport à l'archange Michael, on voit que c'est un ange qui était supérieur. தேவ சமூகத்தில் உலாவி வரக்கூடிய பெர்மிஷன் அப்ப இருந்ததுதான் அவனுக்கு. Et qu'à ce moment-là, il était même devant la présence du Seigneur et il était messager, il parlait avec Dieu. தேவகுமாரனுக்கு ஒப்பாய் படைக்கப்பட்ட ஆதாமை வஞ்சித்தவன் தான். Et on voit également qu'il a rentré dans la tentation Adam qui a été créé par Dieu. அவனுடைய ராஜ்யம் பிரிவில்லாமல் ஒற்றுமையா இருக்கிறது உண்மைதான். Et il est vrai également qu'il a un royaume qui lui est propre. அவனுடைய ராஜ்யங்கள் என்ன சொல்றது, இப்போ ஒரு கவர்மெண்ட்ல லெப்டினன்ட் கேப்டன் அப்படி பிரிச்சது போல அவனும் அப்படித்தான் வச்சிருக்கிறான் தன்னுடைய கவர்மெண்ட்டை. Et on voit également que lui-même il gouverne son royaume, le diable. நாங்க பார்க்கிறோம் அதிகாரங்கள், தூரைத்தனங்கள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்படியாய் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே சரியாய் வைத்திருக்கிறான். Le diable lui-même, donc il a un royaume avec différentes divisions, où il y a des supériorités, il y a des autorités, et lui-même guide toutes ses armées dans son propre royaume qui s'appelle le royaume du diable. இந்த சபையில் இருக்கிற மக்கள் நாம பிரிஞ்சு இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்கு பிசாசன் ராஜ்யம் பிரிஞ்சு இருக்கல, அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க இந்த வரைக்கும். Aujourd'hui dans l'église, on peut voir qu'il y a des divisions entre nous, nous faisons donc différentes parties, différents groupes, mais concernant le diable, il n'y a pas de division dans son royaume. ஆகவே அவன் எங்களோட மிகப்பெரிய வல்லமை உள்ளவன் தான். Il garde une certaine unité et on voit qu'il a également une certaine puissance. ஆனால் Mais par contre, சிலுவையிலே அவனை தேவன் தலையை நசுக்கி இருக்கிறார். il faut savoir que sur la croix, Dieu a écrasé la tête du diable. எங்களை அவன் ராஜ்யத்திலிருந்து புடுங்கி எடுத்து வேறொரு ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். Dieu nous a délivrés parce que nous étions sous l'autorité du diable et il nous a ramenés sous son royaume de son fils aimant. ஆகவே நீ சத்தியத்தை அறிந்தால் பிசாசு உனக்கு பயப்படுவானே ஒழிய நீ பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Si aujourd'hui tu connais la vérité, alors tu n'auras pas à avoir peur du diable. C'est lui qui devrait avoir peur de toi. பிறகு நான் கூட வரேன். Et je vous expliquerai après cette perspective. இப்போ புரிஞ்சுக்கோ. Maintenant, il faut juste comprendre. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவன் அவன் ராஜ்யத்தை விட்டு வெளிவர முடியாது. இயேசுநாதர் புடிங்கி எடுத்து மட்டும் அவன் பிசாசுக்கு அடிமைதான். Mais l'homme qui ne connaît pas Dieu, qui vit dans ce monde, est encore sous l'autorité du diable, tant qu'il n'a pas été délivré et qu'il n'a pas été pris pour être mis dans le royaume de Dieu. OK, இப்போ யோவான் 14:30 வாசிங்க. Jean 14, verset 30. யோவான் 14:30 மறுபடியும் வாசிங்க. Jean 14, 30. Je ne parlerai plus guère avec vous, car le prince du monde vient. Il n'a rien en moi. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
அப்ப பிசாசு யாரு? Qui est இந்த le diable? உலகத்தின் Le அதிபதி. prince du monde. 2 கொரிந்தியர் 4:4. 2 Corinthiens 4:4. Pour les incrédules dont le Dieu de ce siècle a aveuglé l'intelligence, afin qu'ils ne vissent pas briller la splendeur de l'évangile de la gloire de Christ, qui est l'image de Dieu. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இப்பிரபஞ்சத்தின் உலகத்தின் தேவன் யாரு? Qui est donc le Dieu de ce siècle? Ici, il est indiqué, c'est le diable. கலாத்தியர் 1:4. Galates 1, verset 4. Notre Seigneur Jésus-Christ, qui s'est donné lui-même pour nos péchés, afin de nous arracher du présent siècle mauvais, selon la volonté de notre Dieu et le Père, à qui soit la gloire au siècle des siècles. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி ஓகே, பொல்லாத பிரபஞ்சம் ஏன்னா பிசாசுகள் இருக்குது. எபேசியர் 2:2. Éphésiens 2, verset 2. Selon le train de ce monde, selon le prince de la puissance de l'air, de l'esprit qui agit maintenant dans les fils de la rébellion. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தில் ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாய அதிகார பிரபு, இந்த பிசாசுக்கு இன்னொரு பேர். Encore un autre nom, le prince de la puissance de l'air. ஓகே, இப்படியே பார்த்துக்கொண்டே போகலாம். On peut voir ici donc plusieurs appellations pour le diable. இந்த ஆதாம் பிசாசுக்கு இந்த உலகத்துக்கு வித்துட்டான். On voit également donc ce monde est sous l'emprise du diable. இயேசு சிலுவையில் வந்து மறிக்கு மட்டும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் இப்ப ரெண்டா பிரிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படானா இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் வந்து மறிக்கு மட்டும் இந்த உலகம் முழுவதும் அவனுக்குள்ளே தான் இருந்தது. Jusqu'au moment où Jésus a été crucifié sur la croix, jusqu'à ce moment précis, le monde entier était sous l'autorité du diable. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. Luc chapitre 11. Verset 21. Lorsqu'un homme fort et bien armé garde sa maison, ce qu'il possède est en sûreté. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். 28. Verset 28. Et il répondit, heureux plutôt ceux qui écoutent la parole de Dieu et qui la gardent. அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு Verset 22. Mais si un plus fort que lui survient et le dompte, il lui enlève toutes les armes dans lesquelles il se confiait et il distribue ses dépouilles. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். கவனிங்க, நல்ல கவனிங்க, வசன கவனிங்க. இங்க பாருங்க, ஆயுதம் அணிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கும் போது அது யாரு? பிசாசு. இயேசுநாதர் வந்து சிலுவையிலே வெற்றி சிறக்க மட்டும் அவன் தன்னுடைய பொருட்களை காத்துக் கொண்டிருக்கிறான். On voit que dans le verset 21, cet homme fort et bien armé qui garde sa maison, c'est le diable. திருப்பி சொல்றேன், ஆயுதம் அணிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருட்கள் பத்திரப்பட்டிருக்கும். அப்ப இயேசுநாதர் வர மட்டும் நாங்க எல்லாம் யாரு பத்திரப்படுத்தி வச்சிருந்தா? பிசாசு. Jusqu'à que Jésus arrive sur terre et qu'il accomplisse sa mission, on voit que cet homme fort et bien armé garde sa maison. Nous étions tous sous l'autorité du diable. அவனிலும் அதிக பலவான் யாரது? இயேசுநாதர். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகி அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அது யாரு அதை சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? Et on voit que dans le verset 22, si un homme plus fort que lui survient et le dompte, il lui enlève toutes les armes dans lesquelles il se confiait. Donc c'est ce qu'a fait Jésus et ce que nous devenons nous aujourd'hui grâce à Jésus. இப்ப பாருங்க, இயேசுநாதர் சிலுவையிலே வெற்றி சிறக்க மட்டும் இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் யாரோட கையில பத்திரமா இருந்தாங்க? Avant que Jésus ait pris la victoire sur la croix, on voit que tout le monde a été gardé par un homme fort. Et cet homme fort, donc dans le verset 21, il s'agit du diable. அது பலவான். இப்ப அதிக பலவான் வந்து என்ன செஞ்சார்? சிலுவையிலே அவனை பிரகாட்ல வெற்றி சிறந்த உடனே இப்ப எங்களை கொள்ளை பொருளாய் பறித்து எடுத்துக்கொண்டார். Et on voit maintenant qu'un homme plus fort que le diable est arrivé, d'après le verset 22. Et donc grâce à cet homme, toutes ces personnes qui étaient sous l'emprise du premier homme ont été prises. C'est l'action qui a été accomplie Jésus. Et nous sommes aujourd'hui donc enlevés de l'autorité du diable.
நான் என்ன சொல்ல போறேன்? Donc, ce que je veux dire par là, ஆதாம் எப்ப வித்து போட்டானோ தன்னுடைய அதிகாரத்தை பிசாசுக்கு, du moment que Adam a vendu son autorité au diable, அண்டையில இருந்து à partir de ce moment-là, சிலுவையில வெற்றி சிறக்கு மட்டும் jusqu'à qu'il y a eu la victoire sur la croix, உலக மக்கள் எல்லாருக்கும் அவன்தான் தேவனாய் இருந்தான். pour le monde entier, celui qui était le Dieu donc du monde entier, c'était le diable. ஆனா இப்ப Mais maintenant, இந்த 1 யோவான் 5:18-19 வாசிங்க விளங்கும். 1 யோவான் 5:18-19 chapitre 5, verset 18, 19. விளங்கிக் கொள்ளுங்க. இல்லாட்ட பிறகு இதை விளங்கிக் கொள்ளாட்டி பிறகு நீங்க பிசாசு காரியத்தை விளங்கிக் கொள்ள மாட்டீங்க. Nous savons que quiconque est né de Dieu ne pêche point, mais celui qui est né de Dieu se garde lui-même, et le malin ne le touche pas. Nous savons que nous sommes de Dieu, et que le monde entier est sous la puissance du malin. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஓகே. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இது பிறகு வருவோம். அடுத்தது மட்டும் பாப்போம். நான் மற்ற பிறகு வருவோம். சரி, அடுத்த சொல்லுங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று. கவனிங்க அழுத்தி பாருங்க. நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இப்ப நாங்க இதுக்குள்ள இல்ல, பொல்லாங்கனுக்குள்ள விளங்குதா உங்களுக்கு? Donc aujourd'hui, nous ne sommes plus sous la puissance du malin. இப்ப பிசாசுக்குள்ள நாங்க இல்லங்கிறது விளங்குதா உங்களுக்கு? Nous ne sommes plus sous l'emprise donc du puissance du diable. அப்ப இப்ப பிசாசுக்குள்ள யார் இருக்கிறது? ரட்சிக்கப்படாத எல்லாரும் யாருக்குள்ள இருக்கிறாங்க? பிசாசுக்குள்ள. Qui est sous l'emprise du diable? Toutes les personnes qui ne sont pas encore sauvées. ஒரு காலத்துல நாங்க எல்லாரும் இங்க இருந்தோம். Mais où étions-nous à un moment? ஆனா இப்ப யாருக்குள்ள இல்ல? கொலோசியர் 1:13 நாங்க வாசிப்போம். கொலோசியர் 1:13. Colossiens 1, verset 13. Qui nous a délivrés de la puissance des ténèbres et nous a transportés dans le royaume du Fils de son amour. இருளின் அதிகாரத்தில் இன்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? Où sommes-nous aujourd'hui? குமார ராஜ்யத்துல. Nous sommes dans le royaume du Fils de son amour. இப்ப நாங்க பிசாசு ராஜ்யத்துக்குள்ள இல்ல. Nous ne sommes plus dans le royaume du diable. இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் விளங்கல. Et pour beaucoup d'entre nous aujourd'hui, nous ne comprenons pas que dit la vérité. இப்ப பிசாசு பயந்துட்டு இருக்கோம். Aujourd'hui encore, nous avons crainte du diable. ஏதோ பிசாசு இதுல பயந்துட்ட முடியும். Comme si le diable peut faire quelque chose, nous atteindre directement. நான் பிறகு பாறேன் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே பிசாசு இன்னும் நமக்கு கிரியை செய்ய நாமளே இடம் கொடுத்துறோம். Aujourd'hui, nous-mêmes, nous donnons une certaine place pour que le diable nous atteigne. Je vous expliquerai ça une autre fois. நான் சொன்னது போல அவருடைய சத்துவத்திலும் பலத்திலும் பலப்பட்டு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் பிசாசு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. Si nous grandissons dans sa connaissance, dans la force du Seigneur, et que nous revêtons donc les armes spirituelles, alors le diable ne pourra pas nous atteindre. அது மாத்திரமல்ல, சத்துருவின் சகல பலமும் மேற்கொள்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Afin de tenir ferme contre les ruses du diable, Dieu nous a donné une certaine autorité. ஆனால் அதை கேட்டபடி நாங்க வாழணும். Mais c'est à nous d'obéir et d'écouter ce que dit le Seigneur. உதாரணத்துக்கு ஒரு கேடகம் இல்லாம அந்த யுத்தத்துக்கு போனா என்ன நடக்கும்? Si quelqu'un part sans bouclier à la guerre, que se passera-t-il? அது ஒரு ஹெல்மெட் இல்லாம ஒரு யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? Ou s'il part sans le casque, qu'est-ce qui se passera? நிச்சயமா அடிவாங்க. Alors il sera touché. ஆனால் பிசாசு ஒட்ட கவனிங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காவிட்டால் கூட பிசாசை முழுமையாக எங்களுக்கு பிடிங்கி எடுத்துட முடியாது. Même si nous n'avons pas donc les armes spirituelles et que nous vivons notre vie de chrétien, le diable ne pourra pas nous atteindre entièrement. இல்ல, நாங்க வேற ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். Parce qu'il faut savoir que nous sommes sous un autre royaume. அந்த ராஜ்யத்துக்குள்ள இல்ல. Nous ne sommes pas sous le royaume du diable. அவன் தாக்க முடியும். Mais alors il peut nous atteindre par sa ruse. அதுக்கு தான் இந்த சர்வாயுத வர்க்கம். C'est pourquoi nous avons besoin de ces armes. தேவனுடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கன்னு சொல்லி இருக்குது. Nous avons également besoin de grandir dans la puissance et dans la connaissance du Seigneur. இன்னைக்கு இன்னொரு பல ஜனங்க மத்தியில் என்னன்னா பிசாசோட யுத்தம் பண்ண போகிறாங்க. Encore une autre erreur que nous faisons aujourd'hui, nous voulons combattre le diable. வேதத்தில் எங்கேயும் உனக்கு பிசாசோட யுத்தம் போராட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான் போராடுறது அர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. நாங்க போய் பிசாசோட போராட்டம் எங்கேயும் சொல்லல. Dans la Bible, il est indiqué nullement nous devons combattre le diable, faire une bataille. C'est plutôt lui qui essaie de nous toucher. Pourquoi? மூன்று இடத்தை பாருங்க. Nous allons voir cela dans 3 passages de la Bible. நான் சொல்றேன், இதெல்லாம் கவனமா கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. Il faut bien écouter attentivement ce que je vous dis. 6:12 எபேசியர் 6:12 நீங்க போய் சும்மா யுத்தம் பண்ண போறவங்க பிசாசோட. Éphésiens 6 verset 12, car nous n'avons pas à lutter contre la... Verset 13. C'est pourquoi prenez toutes les armes de Dieu afin de pouvoir résister dans le mauvais jour et tenir ferme après avoir tout surmonté.
ஆகையால் நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க போய் யுத்தம் பண்ண அதுக்கு நில்லுங்க, அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது? 1 பேதுரு 5வது அதிகாரம் 9 வாசிங்க. 1 Pierre 5 verset 9. கவனிங்க எல்லா பிள்ளையா விளங்கி கொடுத்தா எல்லா பிரச்சனை காரணம். Résistez-lui avec une foi ferme, sachant que les mêmes souffrances sont imposées à vos frères dans le monde. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யுத்தம் பண்ண தேவை, அவனுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். On n'a pas besoin de combattre, il faut juste lui résister, dit le verset. யாக்கோபின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Le livre de Jacques. யாக்கோபின் புத்தகம் 4 நினைக்கிறேன், வாசிக்க பார்ப்போம். 4 verset 4. Adultères que vous êtes, ne savez-vous pas que l'amour du monde est inimitié contre Dieu? Celui donc qui veut être ami du monde se rend ennemi de Dieu. Verset 7. Sorry. Soumettez-vous donc à Dieu, résistez au diable et il fuira loin de vous. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Pourquoi il est indiqué ici de résister au diable? ஏற்கனவே பிசாசு கூட யுத்தம் பண்ணி தேவன் எங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்துட்டார். நாங்க பிசாசோட யுத்தம் பண்ண தேவையில்லை. Donc Dieu a déjà combattu contre le diable et Dieu a eu la victoire sur ce combat. Donc nous n'avons pas besoin de combattre le diable à nouveau. இப்போ நீங்க அந்த வெற்றியை காத்துக்கொள்ள வேண்டியதுதான். Mais ce que vous devez faire, c'est de garder cette victoire que Dieu a pris pour nous. ஒருவன்ல பிசாசு இருந்தா அவனை துரத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாம துரத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. Si quelqu'un est possédé par un démon, alors à ce moment-là, on peut prier pour chasser donc ce démon. நான் அடிக்கடி சொன்னேங்களுக்கு எங்களுக்கு 24 மணிக்கூறும் தேவனை சிந்திக்கிற சிந்தை தான் எங்களுக்கு தேவை. பிசாசு யுத்தம் பண்ணுவான், பிசாசு எங்க வருவான், இதெல்லாம் எங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Chaque jour dans notre vie, nous devons penser comment garder la relation avec Dieu et pas penser quel est le combat que je dois mener contre le diable. வஞ்சிக்கிறானா அதை சில காரியங்கள் நமக்கு கற்றுக்கொண்டு அந்த வஞ்சனைக்கு எதிர்த்து நின்றா சரி. S'il essaye d'utiliser ses ruses, il essaye de me tenter, alors je dois être ferme et utiliser les armes spirituelles. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நான் பிரகாட்றேன் அவன் தலையை நசுக்கி வெற்றி சிறந்துட்டார். La Bible dit que Jésus donc a écrasé donc la tête du diable en ayant pris la victoire sur la croix. ஆனால் அவர் வெற்றி சிறந்தாலும் même s'il a eu la victoire. வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே 20வது அதிகாரத்திலே அந்த கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் இருக்கிற லேக்கில் அவன் போடு மட்டும் ஆண்டவர் உலாவ விட்டு இருக்கிறார். Donc dans Apocalypse 20, il est indiqué qu'il y a le faux prophète et également l'être vivant. Et donc jusqu'à qu'arrive ce point-là, Dieu attend le passage afin qu'il soit jeté dans ce lac. இன்றைக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவன் என்ன சொல்றது தேவனாத்தான் இருக்கிறான். Pour les personnes qui ne sont pas encore sauvées, qui ne connaissent pas Dieu réellement, on voit que le diable est encore leur maître. எங்களுக்கு இப்ப அவன் கடவுள் இல்லை, எங்களுக்கு இப்ப இயேசுநாதர் தான் கடவுள். Mais le diable n'est pas notre Dieu. Notre Dieu c'est Jésus-Christ. எங்களுக்கு தொடுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. Il n'a pas d'autorité pour nous toucher directement. நாங்களா திறந்து கொடுத்தாதான். Mais c'est si nous ouvrons une facette de notre vie, alors il pourra nous atteindre. அவனை தேடி போறதல்ல. Mais nous n'avons pas besoin de chercher pour le நீ combattre. சர்வாத வக்கத்தை தெரிந்துகொள். Moi, mon travail, c'est de me revêtir des armes spirituelles. தேவராஜ்யத்தை கட்டறதுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, பரிசுத்தமா ஜீவி. Annoncer la bonne nouvelle pour construire le royaume de Dieu et vivre saintement. அவன் பாதையில குறுக்க வந்தானா இயேசுவின் நாமத்துல போன் தரது விடு. S'il vient sur ton chemin à travers, alors dis au nom de Jésus-Christ, chasse-le. நாங்க 100% அதிகாரம் இருக்கு அவனை துரத்துறதுக்கு. Parce que nous avons à 100% l'autorité de chasser le diable quand il vient à travers notre vie. ஏன்னா ஏற்கனவே சிலுவையில தலை நசுக்கிட்டாரு. Parce que Jésus a déjà écrasé sa tête sur la croix. அவன் இப்ப தோத்துட்டான். Alors il a perdu. அவனை நியாயம் தீர்த்தாச்சு. Le Dieu a déjà jugé le diable. கொஞ்ச காலம் ஆண்டவர் விட்டு இருக்கிறார், ஏன்னு தெரியாது. கடைசியில அவனை தூக்கி அந்த நரகத்துக்குள்ள போடுறதுக்கு. Dieu a encore laissé pour le diable quelques années de vie parce qu'il agit, mais après il sera jeté dans un feu éternel. இன்னைக்கு பிசாசுக்கு நாங்க பயப்படுறதுக்கு ஒரே காரணம் நாங்க பிசாசு வல்லமை உள்ளவன் ஒத்துக்கொள்றேன். Je suis d'accord que le diable a un certain pouvoir. பிசாசு ஞானம் உள்ளவன் ஒத்துக்கொள்றேன். Il a également une certaine sagesse. அவன் தந்திரம் உள்ளவன் ஒத்துக்கொள்றேன். Et il est également une personne rusée. அவன் மிகாவேலை விட வல்லமை உள்ளவன் ஒத்துக்கொள்றேன். Mais c'est un archange qui est plus puissant que l'archange Michael. இன்னைக்கு அவன் தோற்று போன ஒரு நபரா இருக்கான். Mais aujourd'hui il faut savoir que c'est une personne qui est dans l'échec, qui a déjà perdu. இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்ததின் பல நோக்கங்கள்ல ஒன்று இந்த பிசாசு பிடியிலிருந்து எங்களை விடுவிக்க. Jésus-Christ est venu sur terre pour plusieurs raisons et l'une des raisons c'est afin de nous délivrer de l'autorité, de l'emprise du diable. பிசாசுக்கு எங்களை எப்படி பிடி இருந்தது?
Pourquoi est-ce qu'il y avait une autre relation entre nous et le diable auparavant? எங்கள் பாவத்தின் நிமித்தம். À cause de nos péchés, nous étions sous l'emprise du diable. பாவம் செய்யாத பிசாசுக்கு பிடி இல்ல. Mais si nous ne faisons pas de péché, il ne peut pas avoir d'emprise sur nous. சிலுவையிலே இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அந்த கணமே பிசாசுக்கு பிடி எங்களை விட்டு அகன்று போச்சு. Du moment que Jésus est mort sur la croix et a supporté tous nos péchés, à partir de ce moment-là, le diable n'a plus d'emprise sur nous. ஒரு துளி கூட நமக்கு இடமில்லை. Et il n'aura même pas 1% de place dans notre vie. ஆனா இப்ப சுத்தி திரியிறான். Mais il tourne autour de nous. யார் இடம் கொடுத்தால் அவனை ஏதாவது செய்வாங்க. Celui qui laisse une certaine place, une issue dans sa vie, alors le diable entrera. நீ உன்னுடைய சர்வாயுதத்தை தரித்து கொண்டு அவன் தொட முடியாது. Et si je revêt les armes spirituelles, alors il ne pourra pas m'atteindre. அவன் ஏதாவது யாருக்காவது இருந்தால் நமக்கு அதிகாரம் இருக்கு அவனை துரத்தி விடுறது வழியா. Mais si le diable est en quelqu'un, une autre personne, alors j'ai l'autorité de chasser le diable qui hante cette personne. இன்றைக்கு பிசாசு நாங்க பிசாசுக்கு பயப்படக்கூடாது. பிசாசு ரட்சிக்கப்பட்டவனை கொண்டு பயப்படுறான். பார்க்க பயப்படுறான். Aujourd'hui, je ne dois pas avoir peur du diable, c'est à lui d'avoir crainte d'un enfant de Dieu comme vous et moi. நாங்க சுவிசேஷ சொல்லும்போது அவன் பயப்படுறான். எனக்கு அந்த ராஜ்யம் அழிக்கப்படுது, தேவராஜ்யம் கட்டப்படுது. Quand un enfant de Dieu annonce l'évangile, alors le diable a peur parce que son royaume est en train donc de tomber à l'échec, en train de se détruire petit à petit. நாங்க பிரசங்கம் பண்ணி ஜனங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தும்போது அவன் பயப்படுறான். நம்ம ராஜ்யத்துக்கு பிரச்சனை வரப்போகுது. Quand quelqu'un annonce un serment, annonce une prédication concernant la parole de Dieu, alors le diable a peur parce que son royaume est en fuite. அவன் எங்களை பயமுறுத்த பார்க்கறான். Il essaye de nous donner une certaine crainte. நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Nous n'avons pas besoin d'avoir peur du diable. சத்தியத்தை அறியணும், அடுத்தது அனுபவத்துல அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். Nous devons connaître la vérité qui est la parole de Dieu et nous devons pratiquer ce que dit la parole. அப்பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. À ce moment-là, nous n'avons pas besoin d'avoir peur. ஓகே, நான் சொன்னேன் இந்த உலகம் பொல்லாங்கலுக்கு கிடக்குது. ஆனா இன்றைக்கு நாங்க தேவஜனம்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது. உலகம்ங்கிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் உலகம் அவங்க பொல்லாங்கலுக்குள்ள இருக்கிறாங்க. Aujourd'hui, le monde est sous l'emprise du diable, mais nous sommes aujourd'hui sauvés par le Seigneur Jésus-Christ. Et à partir de ce moment-là, le Seigneur nous a délivrés de l'emprise du diable. Ceux qui ne connaissent pas Dieu sont encore sous l'emprise du diable. ஓகே, இப்ப கவனிங்க. Nous allons écouter maintenant. இப்ப நாங்க பார்த்தோம், அதாவது ஒரு காலம் இந்த உலகத்துல ஒன்றும் இருக்கல்ல, தேவன் மாத்திரம் தான் இருந்தார். உலகத்துல இல்ல, ஒரு காலத்துல உலகமே இருக்கல்ல, தேவன் மாத்திரம் தான் இருந்தார். À un moment, il n'y avait pas l'existence du monde, il y avait premièrement juste Dieu qui existe. அதுக்கு பிறகு நாங்க பார்த்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார். Ensuite, Dieu créa les cieux et la terre. காணப்படாதவர்களுமாகிய உலகத்தை சிருஷ்டித்தார். Dieu a créé les choses visibles et également les choses invisibles. அதுல தான் நாங்க பார்க்கிறோம் சேராபின், கேராபின்கள், மூப்பர்கள், தூதர்கள், பிரதான தூதன், மிருகம் எல்லாம் படைக்கப்பட்டது. Toutes sortes d'anges, les chérubins, les séraphins, les archanges, tous les anges ont été créés et également donc les êtres vivants. இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்பாகவே தூதர்கள் படைக்கப்பட்டான்னு பார்த்தோம். Avant la création du monde, je vous ai dit que les anges ont été créés par Dieu. இந்த உலகம் படைக்கிறதுக்கு தேவதூதர்கள் படைக்கிறதுக்கு இடையில தான் இந்த சாத்தான் இருந்து போனான்னு பார்க்கிறோம். Et c'est une fois qu'il a créé les anges et ensuite une fois avant de créer les cieux et la terre, c'est entre les deux que le diable est tombé, l'ange a été déchu. அவன் கேருபா இருந்தான். Et c'était donc un chérubin. அவன் பிரதான மிகாவேல் தூதனை விட அவன் பெரியவனாக இருக்கிறான். Par rapport à l'archange Michael, il avait donc des propriétés supérieures. எசேக்கியேல் எசாயா புத்தகத்தை பார்த்தா அவன் ஞானவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பகவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய குற்றம் காணுமட்டும் அவன் நிறைவானவனாக இருந்தான். Et on voit que dans le livre d'Ésaïe, il y a certains versets qui décrit donc cet archange étant quelqu'un plein de sagesse, plein de connaissances, plein de pouvoir. அவன் பெருமையாக விழுந்து போனான். Mais il est tombé parce qu'il était rempli d'orgueil. ஆகவே அவனுக்கு தேவனுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு கொண்டிருந்தான். Parce qu'il avait un plan, cet ange, c'est d'agir contre Dieu. இந்த உலகத்தை தேவன் நல்லா படைத்தார். Parce que Dieu a créé le monde de façon très bien. கடைசி நாளில் மிகவும் நல்லது என்று சொன்னார். Et à la fin de la création, il a dit cela fut très bon. ஆதாமை தேவசாயலாய் படைத்தார். Dieu a créé Adam en image, à son image. ஆனா சர்ப்பம் வஞ்சித்து இந்த உலகத்தையும் வஞ்சித்து ஆதாமை வஞ்சித்து அதன் மூலமா இந்த உலகத்தை வஞ்சித்தான். Le serpent a tenté Adam et on voit par cela que le monde entier fut tenté, tombé dans le péché. தேவன் உருவாக்கின இந்த நல்ல உலகம். Et donc Dieu a créé un monde qui est très bien, très bon. இன்னைக்கு பாவத்துல, aujourd'hui il est dans le péché. ஆபத்துல, il est dans la malédiction. டிப்ரஷன்ல, il est dans la dépression. எதிர்கால பயத்துல, dans la crainte concernant l'avenir. மரண பயத்துல,
concernant la mort. வாழ்க்கையை வெறுத்து ஜனங்கள் வாழ்கிறார். Les gens vivent n'ayant plus la volonté de vivre aujourd'hui. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் உண்டாக்குன நல்ல உலகத்தை இந்த அளவுக்கு கெடுக்கிறதுக்கு சாத்தான் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவனா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. Dieu a créé le monde avec une très bonne volonté, il a vu que tout cela est très bon, et regardez dans quel état sont les gens aujourd'hui, dans quel état le diable donc a fait en sorte que ce monde existe aujourd'hui. நாங்கள் பார்த்தோம், அந்த விழுந்த நாள்ல தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் அவன் அதிபதியா இருக்கிறான், ஆகாய பரபுவா இருக்கிறான், அவன் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறான். Du moment qu'il a fait tenter Adam jusqu'à aujourd'hui, on voit qu'il est donc prince de ce monde et qu'il est en train de diriger le monde sous différentes façons. அவனுடைய விருப்பமே தான் தேவன் போல் ஆகணும். Et donc la volonté du diable, qu'est-ce que c'est? C'est devenir comme Dieu. இன்னைக்கு ஓரளவுக்கு அப்படி ஆயிட்டான். Et il essaye aujourd'hui d'atteindre son objectif. ரட்சிக்கப்படாத எல்லாரும் யாரை கும்பிடுறாங்க? Parce que quelles sont toutes les personnes qui ne connaissent pas Dieu? அவனை தான் கும்பிடுறாங்க. Qui est-ce qui le vénère? D'une façon directe ou indirecte, il vénère le diable. அத சாதிச்சிட்டான். Et donc cela, il a donc acquis ce défi qu'il avait en lui. இந்த சிலுவை மரணம் மட்டும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மட்டும், jusqu'à la mort de Jésus sur la croix, இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு இருந்தது. Le monde entier était sous son emprise. அந்த இஸ்ரவேல் கொஞ்ச ஜனங்கள் மட்டும் தேவனை நேசிச்சவங்க தப்பி இருந்தாங்க. Il y avait certains Israélites seulement, ceux qui aimaient réellement Dieu, qui étaient délivrés un petit peu de cette emprise. அவங்களுக்கு சரியான வெளிச்சம் இல்லை. Mais ils n'avaient pas clairement la lumière. சிலுவையிலே அவர் மரித்தபோது, Mais du moment que Jésus est mort sur la croix, பிசாசு தலையை நசுக்கினான். on voit qu'à ce moment-là, la tête du diable fut écrasée. இப்போ உலகம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. Et aujourd'hui donc ce monde, ce royaume est divisé en deux. தேவனுக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்காங்க. Quelques personnes qui sont sous l'emprise de Dieu. பிசாசின் பிடிக்குள்ள உலகம் முழுவதும் இருக்கு. Et le reste du monde entier qui est sous l'emprise de ஆனா Dieu. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. Mais les personnes qui sont sauvées réellement par Jésus n'ont pas exactement la connaissance de qui ils sont aujourd'hui, sous quel royaume ils vivent. இன்னைக்கு பிசாசுக்கு பயந்து போறாங்க. Parce qu'encore aujourd'hui, ils ont peur du பிசாசு diable. ஏதோ எங்களுக்கு செய்ய முடியுங்கிற மாதிரி. Ils pensent parce qu'ils pensent que le diable peut les atteindre. பிசாசு பயந்து கொண்டு நிக்குது, ரட்சிக்கப்பட்டவனே இவன் எனக்கே அதை செஞ்சிருவான். Le diable a peur si celui-là qui est sauvé, est-ce qu'il va faire quelque chose contre moi? Mais c'est plutôt le croyant qui a peur du diable. நான் திருப்பி சொல்றேன், பிசாசு தேடி போகாத. Ne cherchez pas à combattre le diable. சர்வாதிகாரத்தை தரிச்சுக்கொள். Mais revêtez-vous des armes தேவனுடைய spirituelles. சத்துவத்துல வல்லமையில பலப்படு. C'est à vous de grandir dans la puissance, dans la force, dans la connaissance de Dieu. பிசாசு உன்னோட போராட வந்தானா எதிர்த்து நில், அவ்வளவுதான். Et si le diable cherche une ruse contre vous, alors tenez ferme contre lui. நீ பயப்படாத. N'ayez pas peur. நீ ஏற்கனவே வெற்றி சிறந்திருக்காய் கிறிஸ்துவுக்குள். Parce que tu as déjà obtenu la victoire à travers Jésus-Christ. நீ சர்வாதிகாரத்தை கத்துக்கொண்டா தொடவே முடியாது. Si tu te revêts des armes spirituelles, le diable ne pourra pas t'atteindre. நீ தேவராஜ்யத்துக்குரிய காரியத்தை பார். Parce que c'est à toi de regarder les choses du royaume céleste. அப்படி பார்க்கும்போது பிசாசு யாருக்குள்ளயா இருந்து கிரியை செஞ்சால் இயேசுவின் நாமத்தை துரத்தி விடுவாரு. Et si le diable vient à travers ton chemin, alors au nom de Jésus-Christ, c'est à toi de le chasser. முழு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. Parce que Dieu nous a donné toutes sortes நாம d'autorités. தேவனுடைய பிள்ளைகள். Parce que nous sommes enfants இயேசு de Dieu. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். Nous sommes en Jésus-Christ. நான் போனவ வெளியில போவதா இருக்கவரே. Parce que si je parle au nom du Seigneur Jésus-Christ, நான் alors le அவனுக்கு diable பயப்படக்கூடாது. s'en ira. நான் அவனுக்கு பயப்படக்கூடாது. Ce n'est pas à moi d'avoir peur du diable. அவன் தான் எனக்கு பயப்படணும். C'est plutôt à lui d'avoir peur de nous. நீ அதிகாரத்தை எடுக்க அது கொஞ்சம் பிராக்டிஸ்க்கு நம்ம வரணும். Donc c'est à nous d'utiliser l'autorité donnée par Dieu et de pratiquer cette autorité. இப்போ நான் தியரியில சொல்ற அளவுக்கு நான் இந்த வார்த்தையில அனுபவிக்கணும். நான் De la façon dont je vous parle, c'est de la théorie, mais est-ce qu'aujourd'hui je pratique vraiment ce que nous a donné, dit Dieu? நான் எத்தனையோ சத்தியங்களை படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த பிசாசு குறித்த சத்தியம் இப்போ இந்த உங்களுக்கு படிப்பிச்சுக்க தொடங்கணும்னு தான் எனக்கே வழங்கிட்டேன். J'ai étudié beaucoup de sujets concernant donc la Bible et Dieu, mais c'est maintenant que je reste davantage sur le thème du diable et je comprends énormément de choses. அப்ப நாங்க இப்ப பாக்குறோம், வெற்றி சிறந்த பாப்போம். எப்படி வெற்றி சிறந்தான்னு பாப்போம். On va regarder comment est-ce qu'il a obtenu la victoire. ஒரு அதிகாரம் எங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு நம்ம பாப்போம். On va regarder quelles sont les autorités que possède le diable. திரும்ப சொன்னேன் உங்களுக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவன் தோத்து விட்டவன், நீ போய் தேடி தெரியாதவன். Donc c'est à nous de tenir ferme contre les ruses du diable. Ce n'est pas un combat que je vais à l'encontre du diable, mais quand il vient à travers donc, mon chemin, alors je tiens ferme. அதனால தான் பேசுறது எதிர்த்து நில். C'est pourquoi la Bible dit tiens ferme contre les ruses du diable. பிசாசோட யுத்தம் பண்ண போறவங்க எழுதல. Mais il nous a pas appelé à faire la guerre directement contre le diable. அங்க போராட்டம் சொல்லப்படுது. பிசாசு போராட வரும்போது நீ எதிர்த்து நில். அவனோட போராட போவாத நீ. Tenir ferme quand? C'est quand le diable utilise sa ruse et vient à l'encontre de ma vie. ஏற்கனவே தோத்து போனான். இனி ஏன் போய் அங்க யுத்தம் பண்ணி நிக்கிற? Il faut savoir que le diable est une personne qui a perdu la bataille avec Dieu. Et donc pourquoi est-ce que je vais combattre à nouveau contre le diable? இயேசுநாத சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த வெற்றி அவனுக்கு கர்ப்ப கொடுத்திருக்கிறார். Parce que Jésus a combattu le diable, il a obtenu la victoire et cette victoire, il nous l'a donnée à vous et moi. ஓகே,
இப்போ நாங்கள் பார்ப்போம் ஆதியாகமம் 3 எடுத்துக்கொள்ளுங்க Genèse chapitre 3, 15. verset 15. Je mettrai inimitié entre toi et la femme, entre ta postérité et sa postérité. Celle-ci t'écrasera la tête et tu lui blesseras le talon. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். இவர் சிலுவையிலே யாரு பிசாசு காரியம் சொல்றது, ஆனால் அவன் காலத்தான் நசுக்குவான், நீங்க இயேசுவினால் சொல்லப்பட்டிருக்குது, நீ அவன் தலையை நசுக்குவாய். La Bible dit clairement, donc tu lui blesseras le talon, mais lui, celui-ci sera écrasé par sa tête. இப்போ இந்த கவனிங்க. Écoutez bien. இந்த படிச்சு கொண்டு போகும்போது மூளைக்கு வருகிற அறிவு இதயத்துக்குள்ள போகாவிட்டால் உன் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. Quand nous lisons les versets, si la connaissance que nous avons à travers la parole, elle est seulement dans le cerveau, mais elle n'arrive pas dans le cœur, ça n'a pas de sens. சிலுவையிலே எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. Imaginez donc quelle était cette bataille très importante qui a eu lieu sur la croix. அந்த போராட்டம், அதாவது தேவன் நம் மனு உலகத்துக்கு மனிதனாய் வந்து 33 வாழ்ந்து சிலுவைக்கு போய் தான் இந்த பிசாசை அவர் வெற்றி சிறந்தார். Jésus est venu sous forme humaine, il est venu sur terre, il a vécu pendant 33 ans et demi, et après, donc il est mort d'après la volonté du Père, il est mort sur la croix, et à ce moment-là, il a obtenu la victoire contre le diable. பிசாசை வெற்றி சிறக்காவிட்டால் இன்றைக்கும் நாங்கள் பிசாசுக்கு அடிமையாட்டாங்க. Si Jésus n'a pas obtenu donc cette victoire sur la croix, aujourd'hui nous serons encore esclaves du diable. நம்முடைய என்ன சொல்றது மரணத்தை அல்லது ஆவிக்குரிய மரணத்தை மீட்டுக் கொள்ள முடியாது. Alors nous serons toujours dans une certaine mort spirituelle et nous n'aurons pas pu aller au-delà. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. Nous aurions toujours été esclaves du péché sans obtenir une certaine liberté. இதெல்லாம் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்ததால் கிடைத்த பரிசுகள். Et donc tous ces cadeaux nous ont été donnés parce que Jésus a obtenu la victoire sur la croix. போராடிதான் இந்த ஜெயத்தை நமக்கு இயேசுநாதர் எடுத்து தந்திருக்கிறார். Jésus, c'est un certain combat, une certaine bataille qu'il a eu au moment de la mort sur la croix afin d'en obtenir une victoire, afin d'obtenir cette victoire pour vous et moi. ஓகே, அவர் எப்படி வெற்றி சிறந்தான்னு பார்க்க போறோம். Nous allons regarder comment Jésus a obtenu la victoire. ஓகே, என்ன 20க்கு நிப்பாட்ட சொன்னாரு, இது அது இருக்குன்னு. சரி, அப்போ நாங்கள் நிப்பாட்டுவோம். அடுத்த முறைக்கு நாங்கள் மீதியை நாங்கள் பார்ப்போம் எப்படி அவர் வெற்றி சிறந்தார். இனி அடுத்த இந்த என்ன சொல்றது, நாங்கள் ஆதாமுக்குள் இழந்ததை விட நாங்கள் கிறிஸ்துவுக்குள் அதிகமாக கெயின் பண்ணியிருக்கோம், பெற்றிருக்கோம். Nous allons voir que nous avons obtenu plus de choses en Jésus-Christ que par rapport à obtenir par la voie d'Adam. Nous allons regarder cela la prochaine fois. திரும்ப சொல்றேன், ஆதாமுக்குள் நாங்கள் இழந்ததை விட கிறிஸ்துவுக்குள் அதை விட அதிகமாக எங்களுக்கு சம்பாதிச்சு தந்துட்டாங்க. Ce que nous avons perdu à travers la chute d'Adam, on ne peut pas comparer ce que nous avons gagné concernant la victoire par Jésus-Christ sur la croix. ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த முறை இதை பார்த்துட்டு பிறகு நாங்கள் ப்ராக்டிக்கலாக பிசாசுக்கு இந்த வெற்றி சிறந்தாலும் பிசாசு பல தந்திரங்களை கொண்டு வருவான், அதிலே நாங்கள் எப்படி ஜெயிக்கணும் அது அடுத்த முறையோ அதுக்கு அடுத்த முறையோ நாங்கள் பார்ப்போம். Les prochaines fois, nous allons regarder comment Jésus a obtenu la victoire sur la croix et également comment pratiquer lorsque nous avons les ruses du diable dans notre vie, comment pratiquer la parole de Dieu. ஓகே, நான் ஜாப் பண்ணுவோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க. நீங்க சொன்னது முழுக்க விட்டப்ப நீங்க யோசிங்க. இந்த உலகம் முழுக்க பொல்லாங்கல் கிடக்கிறது, ஆனால் நாங்க பொல்லாங்கலுக்குள்ளே இல்லை. Le monde entier est donc sous l'emprise du diable, mais nous ne sommes pas aujourd'hui sous l'emprise du diable. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட பலர் தாங்க பிசாசுக்கு அடிமைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. Beaucoup d'entre vous ici, vous pensez étant sauvés, que vous êtes encore esclaves du diable. அதனால தான் நான் சொன்னேன், அவருடைய சத்துவத்திலும் பலத்திலும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்றது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். C'est pourquoi nous avons un travail à faire, c'est-à-dire grandir dans la force et dans la connaissance de la Bible et nous revêtir des armes spirituelles. இப்போ என்ன கவனிக்க ஒரு யோசனை, இப்போ பிசாசு ஏன் நம்ம தாக்குறான்? Pourquoi est-ce que le diable essaye de nous atteindre? அவனுக்கு தெரியும், ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்டால் தேவராஜ்யத்துக்கு வந்துட்டோம், இனி ஒன்றும் செய்ய முடியாது. C'est très bien que nous sommes sauvés une seule fois dans notre vie et à partir de ce moment-là nous apportons au royaume de Dieu. அப்ப ஏன் தாக்குறான்? Pourquoi est-ce qu'il essaie de nous atteindre par ses ruses? நீ தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமற்ற ஒரு மகனா இருக்க. Parce qu'il ne veut pas que tu sois un homme utile au royaume de Dieu. உன்னைய பார்த்து 10 பேர் சபைக்கு வரக்கூடாது. Il veut qu'en te regardant, une dizaine de personnes ne viennent plus à l'église. அதுக்கு தான் தாக்குறான். Et
Et c'est pourquoi il essaye de t'atteindre, நீ பாவம் செய்யறதுக்கு, pour que tu puisses pécher, உன்னை டிப்ரெஷன் ஆகிறதுக்கு, pour que tu puisses te mettre dans la நீ dépression, ஒரு சோகமான கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு. pour que tu sois encore un chrétien qui soit dans la tristesse. ஏன்னா அவனுக்கு இப்ப தெரியும் என்னைய எடுக்க முடியாது தன் ராஜ்யத்துக்குள்ள. Parce qu'il sait qu'il ne pourra plus nous reprendre dans le royaume du diable. ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த சபைக்கும் வெளிமக்களுக்கும் நான் ஒரு உதவாத கிறிஸ்தவனா நான் வாழணும். Mais qu'est-ce qu'il tente de faire? Il essaye de faire en sorte que nous soyons un chrétien qui soit inutile dans l'église et dans ce monde. இப்ப அவன் தாக்காவிட்டால் Parce que s'il n'essaye pas de nous atteindre, நாங்க தேவ ராஜ்யத்துக்கு எதியா செய்வோம். alors nous allons essayer de faire quelque chose pour le royaume de Dieu. அதை தடுக்கத்தான். Et donc c'est pour éviter que nous accomplissions la volonté et le royaume de Dieu qu'il essaye de nous atteindre. சுவிசேஷம் சொல்லக்கூடாது, Il ne veut pas que nous annoncions சாட்சியா l'évangile. வாழக்கூடாது, Il n'aime pas que nous soyons un témoin. மற்றவங்களுக்கு சத்தியத்தை பிரசங்கிக்க கூடாது, Il n'aime pas que nous puissions faire des prédications pour les autres. தேவனை துதிக்க கூடாது. Il n'aime pas que nous adorons le Seigneur. இப்படின்னு சொன்னால் அவன் தன்னுடைய ஆயுதத்தை பிரயோஜனப்படுத்துகிறான். Et donc à ce moment-là, il utilise son autorité pour essayer d'agir dans notre vie, nous atteindre. தேவனை குறித்து ஒரு கெட்ட சிந்தையை போட்டு விடுவான் Il நமக்குள்ள. va donner en nous une mauvaise pensée concernant Dieu. அதனால ஹெல்மெட் ஒழுங்கா போட்டுக்கொள். C'est pour ça qu'il faut bien garder le casque du அந்த salut. சிந்தை வந்து தேவலாம் தாக்காதபடிக்கு. Il faut faire en sorte que nos pensées sont devant Dieu. அப்ப சர்வாயுத வர்க்கத்தை போடாவிட்டால் Si je ne revêts pas les armes spirituelles, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பு இழக்கிறது இல்ல, c'est pas que je vais perdre le salut, ஒரு பிரயோஜனம் இல்லாதவனா இருப்பான். mais c'est que je serai un instrument qui soit inutile. அவன் அக்கினி ஆசிரத்தை எய்கிறான். Alors il essaye de nous atteindre par le feu. சொல்றது கேடத்தால அந்த விசுவாசத்தினால நில்லு அதுல. Et donc c'est à moi de garder le bouclier pour éviter que cela m'enflamme. உனக்கு ஒரு பிரச்சனை இருந்துருச்சு, Et par exemple, tu as un problème. இப்ப அவன் அக்கினி ஆசிரத்தை எய்கிறான். Alors il essaye de te jeter quelque chose. பாத்தியா, நீ எவ்வளவுதான் நீ நல்லவனாவா இருந்தாலும் தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டாரு. Même si tu es quelqu'un de bon, à ce moment-là, ce n'est pas Dieu qui va t'aider. அல்லது வருத்தம் வந்துருச்சு, Ou alors, par exemple, tu es பாத்தியா malade. எல்லாம் நல்லா இருக்கிறான், உனக்கு தான் வருத்தம், நீ ஏன் இப்ப தேவனை சேவிக்கிற? Il va te dire, regarde, tu es un homme de Dieu qui agit pour Dieu, mais regarde நீ maintenant. tu கேடத்தை es- எடுக்கணும். C'est à toi de prendre les armes nécessaires. அன்பியமோட தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்டவள அவளே அன்புக்குறவளுக்கு சாவு வந்தாலும் நன்மைக்கு ஏதுவா நீ சொன்னா அந்த அக்கினி ஆசிரத்தை கேடத்தால தடுக்கிற. Celui qui sont appelés pour Dieu, qui ont la vocation de vivre pour Dieu, à ce moment-là, on voit que toutes choses concordent bien dans leur vie. C'est à toi de prendre la parole de Dieu quand tu as les ruses du diable dans ta vie. உதாரணம் சொல்றான், தேவன் உன்னோட நீ இப்ப பாவம் செஞ்ச நீ தேவன் உன்னோட கோபமா இருக்கிறாரு. Il va te dire, par exemple, tu as fait un péché et le Dieu est en colère contre toi. சுவிசேஷம் பெற்ற அந்த சமாதானக்கூடிய அந்த பாதரட்சியை தொடுத்துக்கொள். தேவன் நான் என்ன செஞ்சாலும் அவர் என்னோட சமாதானம் தான் இருக்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுது. Donc c'est à toi de prendre l'arme nécessaire pour garder la paix et te dire Dieu est toujours en paix avec lui. Je garde une bonne relation avec Dieu. அதுக்கு தான் இந்த சர்வாத Voilà pourquoi nous devons utiliser les armes spirituelles à bon escient. ரட்சிப்பு இழப்பமா இருக்க மாட்டாங்கல்ல. Est-ce que nous allons perdre le salut? Non. நீ ஒழுங்கா பயன்படுத்தப்படணுமா பயன்படுத்தப்படக்கூடாதா? Mais c'est à nous d'être un instrument utile pour Dieu. சர்வாதவர்க்கு சரியா தணிக்காவிட்டால் நீ தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவன். Si je ne revêts pas les armes spirituelles, je ne pourrai pas être une personne utile pour le royaume de Dieu. சர்வாதவர்த்தை படிக்கும்போது நாம் பார்ப்போம். Et donc nous allons étudier davantage cela la prochaine fois. தகப்பனே, மீண்டும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Seigneur, je te remercie encore pour ce moment. பிசாசை குறித்த தெளிவான படம் எங்களுக்கு இருக்க கிருபை செய்யும். Seigneur, aide-nous afin que nous ayons une bonne connaissance concernant la personne du diable. அவருடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டு Que nous puissions connaître la puissance du diable அந்த வல்லமையெல்லாம் சிலுவையிலே நீ உரிந்து கொண்டதையும் புரிந்து கொண்டு et savoir également que tu as tout eu en victoire sur la croix. இனி அவன் சர்வாயுத வர்க்க தரிக்காவிட்டால் தந்திரமாய் வேலை செய்ய போனான். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு Que nous puissions nous revêtir des armes spirituelles afin qu'ils ne puissent pas nous atteindre par ces ruses. தேவராட்சியத்துக்கு பிரயோஜனமுள்ள மகனாய் வாழ Je puisse être un enfant, Seigneur, qui puisse être utile pour le royaume de Dieu. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. Au nom de Jésus-Christ.